வியூஸ் நம்ம இப்போ இந்த கேஎஃப்சி கிட்ட வந்தாச்சு. வியூஸ் நம்ம மதியம் வராது ட்ரை பண்ணுறோம். லிமிட்டட் டைம் ஆஃபரா? இதை ட்ரை பண்ணி ஆகணும் நீங்கள் மதியம். இது தென் நீங்கள் ஒரு ரோல் கொடுத்துட்டுருக்கான்னு கேள்விவிட்டேன். அது ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, நான் ஃபஸ்ட்டு மேப் போட்டுக்கிறேன். இது ஆத்தூர் உள்ளே போகணுமா வெளியே போகணுமா தெரில. ஹோட்டல் ட்ராவல்ஸ் இது வேற. நான் இதை ஆனில் வச்சுட்டேன். நம்ம ஃபோனை தொட்டாலே கண்ட்ரா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிடுது. ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே உள்ள கேம்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக மட்டும்தான் வருவோம். ஓகே போகலாம். இந்த ஐஃபோனை வேறு இப்படி முன்னாடி வைக்காதீங்கன்ட்டானுங்க வண்டியில். ஏதோ கேமரா குவாலிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னு நானுங்க வைப்ரேஷனில். வேறு வழியில் பச்சு தான் போய் ஆகணும். இது பின்னாடி சீடு இப்போ சொல்லுதேன்னா அவங்களோட தலைவர் இருக்கா, தலைவர்கிட்ட கேட்போம். ப்ரோ எங்கே ப்ரோ? ஆனால் இதில் மாறி போகணும், அந்த சைடு போகணும் நம்ம. இதில் எங்கேயோ கட் ஆகுது சின்ன 1 கிலோமீட்டரில். வழி சொன்ன நன்றி. என்ன 11 கிலோமீட்டர் போட்டிருக்கு மேப்பில். இங்கே தான் விஷயம் எங்கேயும் வளைஞ்சி போகணும். இங்கெங்கடா வளைஞ்சி போகிறது? இது அங்கே ஒரு ரோடு போகுது, இதில் போகணும்னு நினைக்கிறேன். இதே ரோடு தான். இதில் வளைஞ்சி இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் யூஸ் கரெக்டா. நல்லா இருக்கேப்பா அந்த ரோடு. வியூ இல்லை. நல்லா இருக்கு ரோடுங்க. இது நான் அப்படியே கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு 6 கிலோமீட்டர் ரோடு நல்லா இருந்துச்சு. இப்போ திருப்பி ரோடு வேலை காமிக்குது. ரோடு சரியில்லைங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் வச்சுருக்குங்க. உள்ளே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நல்லா இருந்துச்சு, அப்புறம் சரியில்லை. இங்கே பாருங்களேன், இது பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் மரம் எல்லாமே. இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. பைக் அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். சரிங்க, டிக்கெட் வாங்கிட்டு வரோம்.
40 சார்ஜ் பண்ணிருக்காங்க. தண்ணி வருதாண்ணா? தண்ணி வருதான் போகலாம். இங்கே ஒரு பார்க் இருக்கு, ஒரு ரிவர் மாதிரி இருக்கு. But these are all closed. ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரில, க்ளோஸில் இருக்கு, எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அருவிக்கு செல்லும் வழி. இதில் போனோம். இந்தமாரி ஃபாரஸ்ட் ஏரியா தனியாக போகிறதுக்கு பயமாக தான் இருக்கும். அவர் வடியில் கூட வீடியோவில் சொல்லிருப்பார்ல, தனியாக போகிறதுக்கு கூட பயமாக தான் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே எதுவும் வரப்போகிறதில்ல. ஆனால் இங்கே என்ட்ரி ஃபீஸ் 40 சார்ஜ் பண்ணாங்க. என்ட்ரிக்கு 40, டூ வீலருக்கு என்ட்ரி 20, டூ வீலர் 20 சார்ஜ் பண்ணாங்க. அது என்ன கணக்குன்னே புரியல. இங்கே பாருங்க, இங்கே சின்னதாக ஒரு இதுமாரி ஓட மாரி போயிட்டுருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் வாட்டர் செம்ம க்ளீனாக இருக்குது. சார் காட்டுறேன், இங்கே பாருங்க, தண்ணி செம்ம க்ளீனாக இருக்குது, அப்படியே தெரியுது. எந்த சைடு காட்டுறேன், see that, செம்ம க்ளீனாக இருக்கு வாட்டர். வாரமாக வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ கிளம்பலாம் மேலே. திஸ் ஏரியா இஸ் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. Reverses will be the protected as the per forest actor. ரைட்டு. இங்கே வியூ நல்லா இருக்குது. முன்னாடி ஃபுல்லாக மலை, மலையில் கவராக இருக்குது. இது செம்மையாக இருக்குது. நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. பாருங்க, ஃபுல்லாக மலை தான் முன்னாடி. ஐயோ, இங்கே பாருங்க, ஒரு தண்ணி. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேனே. ஃபுல்லாக கம்மியாக தான் வருது. வாங்க மேலே போய் பார்த்துக்கலாம். அருவிக்கு இப்படி போடுமா? இப்போ ஆஃப் ரோட் டைம். பைக்கான எங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே பைக்கில் போக முடியுமா தெரியலையே. ஏற்றிடலாம், மேலே போய்ட்டு வழியிலனா கஷ்டமாயிடும். சரி, நம்மளும் வண்டிக்கே விட்டு போவோம். ஒன்றா இருக்கு. சரி சரிங்க, அதை மாட்டிட்டு கண்டினியூ பண்ணுறான். யூஎஸ் மேலே ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம், இங்கே வந்து 200 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் சவுண்டும் கேட்குது. இங்கேயும் ஓடிட்டு தான் இருக்குது தண்ணி. பிளாக் அண்ட் சரி வந்துடுவோம். சரி, ஆனால் அங்கே போயிட்டு வழியில் நம்ம டக்குன்னு திருப்பிட்டு வர முடியாது. அளவுலாம் செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. தனியாக போயிட்டுருக்கேன். பசங்களாம் அந்தளவுக்கு இது இருக்காரா அப்படின்னு நானுங்க தெரியும். வந்துருச்சு.
எதேவிஸ் ஃபால்ஸு இதில் போய் காசுங்க. இது டெஸ்டினி மட்டும் இடம் நினைக்கிறேன். எதேவிஸ் ஃபால்ஸு தண்ணி பாருங்கள் செம்ம கிளியராக இருக்குது. வியூவர்ஸ் இப்போ இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். செம்மையாக இருக்குது இது வித்தியாசமாக. ஃபாரஸ்ட் நடுவில் ஃபாஸ்ட்டாக நான் மட்டும் தனியாக சூப்பராக இருக்குது. தண்ணி சூப்பராக இருக்குது. சின்ன சளி பிடிச்சிருக்கு இல்லைன்னா குளிக்கலாம் ஜாலியாக. குளிச்சுட்டு அப்புறம் அடுத்து கேரளா ரைடு வேறு இருக்குது, வால்பாறை ரைடு இருக்குது. அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். போன நான் முடிஞ்சு இப்போ படுத்துருவேன். அதனால தான் பார்க்குறேன். தண்ணி சூப்பராக இருக்குது. இங்கே ஆளெல்லாம் எதுவும் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. சரி கிளம்பலாம். எவ்வளோ நாள் தனியாக உட்காந்து பார்க்குறது எடுத்து போயிடுச்சு. வந்து ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஒர்க்கு இருக்குண்ணா. ஃபேமிலியோடலாம் வரலாம். ஃபேமிலியோடலாம் வந்து சூப்பராக இருக்கும். சேஃபாக தான் இருக்கலாம். இங்கேயும் ஆளவாளை பார்த்தோம், அப்படியே தெரியுது பாருங்க. தண்ணி சூப்பராக இருக்குது. கார் பார்த்து பேசுனா தண்ணி அவ்வளோ க்யூராக விடுது. ஆனால் இதெல்லாம் குளிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. போர்டில் இருக்குது இங்கே குளிக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் ஃபால்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ரூம் இருக்குது. இங்கே வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். பயங்கரமாக பசிக்குது வேறு. போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். யூஎஸ் வர வழியில் எங்களை ஒரு ஸ்பாட் ஒன்று பார்த்தேன். அங்கே உள்ளே போய் பார்த்துட்டு போகலாம். நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ரை பண்ணால் வண்டி இங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். வண்டி ஏறும் தான் நினைக்கிறேன். பிளாக் கார்ஸாக நான் ஏற்றிடுறேன். பேசுகிறீங்க மேலே வந்துட்டு வீடியோ எடுக்கலாம். யோஸ் ஏர்லாம் யோஸ் ரிஸ்க்கு மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஏறிடுவாங்க. அசால்ட்டு பிளாக்கர்ஸ்க்கு தான். இங்கே பட்டம் தெரியுமா? கிளம்பலாம். கொஞ்சம் வீடியோ எடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. நம்பர் தான் வந்து அப்புறம் ஒரு தாத்தா வந்திருக்காரு. அவர் இப்போ தான் குளிக்க போகிறாரு. இந்த கிராண்ட்பா மிரண்டார் வந்ததை பார்த்து. இப்போ ஹைலைட் என்னன்னா, ஏற்றுறது விஷயமே கிடையாது, இறக்குறதா விஷயமே. இப்போ கரெக்டாக பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அது மண் இந்த மண் வாரி விட்டுரும். ஸ்லோவாக கரெக்டாக பிரேக் மெயின்டைன் பண்ணி இறக்கணும். ஆமாம். ஐயோ அப்பா, அவ்வளோதான் வந்தாச்சு. வின்செல்ட் போட்டிருக்காங்க டிவி 50க்கு சூப்பராக. வந்தாச்சு யோசிக்கல. இங்கே ஃபேமிலியோடலாம் வரலாம். சூப்பரான பிளேஸ் இது, செக்யூரான பிளேஸ் கூட. அவ்வளோ கஷ்டமும் கிடையாது போகிறதுக்கு. அப்படியே மெயின் ரோட்லேயே இருக்குது, அப்படியே போயிடலாம். ட்ரக் பண்ணிட்டு போகணுமோ அந்தமாரி இது எதுவுமே கிடையாது. செம்மையாக இருக்கு. ட்ராவல்லாம் தனியாக பண்ணி பாருங்களேன், அது ஃபீலே வேறு. குரூப் ரைட் பண்ணால் நல்லாயிருக்கும், இருந்தாலும் அந்த தனியாக பண்ணுற ஃபீல் எதுவுமே வராது.
தனியாக போகும்போது நீங்கள் யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு டைம் தனியாக ரைட் பண்ணி பாருங்கள். இப்போ எங்கள் அப்பாவே எனக்கு ஏன் இப்படிலாம் அனுப்புகிறாருன்னா, நீ 4 விஷயம் தெரிஞ்சுக்கோ, இது போனால் உனக்கு தெரியும், 4 விஷயம் நீ கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அதனால தான் அவரும் விடுவார். எனக்கு கேட்டாலும் வேணா போகாதுன்னு சொல்ல மாட்டார். ட்ராவல் லைஃப்பில் மஸ்ட்டு. எதையும் பார்க்காம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இருக்கிறது ஒரு லைஃபு, ஜஸ்ட் என்ஜாய். இங்கே தான் இங்கே பார்த்தேன் அந்த இடத்த. இருங்க வரேன். சூப்பர் ஸ்பாட்டு. எவ்வளோ வண்டியில் நிற்கிது. ஐயோ, ஃபைன் பண்ணலாம்னு நினச்சேன். ஆல்ரெடி உள்ள ஃபைன் பண்ணிட்டுருக்காங்களோ. சரிங்க, காமிக்கிற உள்ள போய். இதுதான் சொன்ன, உள்ள செம்மையாக இருக்கும். இருங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். ஓய், செம்மையாக இருக்குது. சிங்க சூப்பராக இருக்குது. வாவ், நைஸ் நைஸ் நைஸ். சரி, இதான் பார்த்தேன் வரும்போது. அங்கே பைக்கில் போகும்போதே பார்த்தா நல்லா இருந்துச்சு. அப்படியே போய்ட்டு உள்ள வந்தேன். சார் நீங்கள் பிடிச்ச விஷயமே இது தான் பாருங்களேன். தண்ணி இவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்களேன். இது பூச்சி அங்கே காரணம் பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் போகுது. ப்ளசண்ட்டாக இருக்குது ப்ளஸ்ஸு. இதுக்கு தான் வந்தது. கிளம்பலாம், போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிசோர்ட் ஃபாரஸ்ட் ஏரியா விட்டு வெளியே போனோம். வியூஸ் ஆனால் உள்ளே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக. நான் அப்படியே கூட அங்கே உட்காந்து ஃபோன் பேசிட்டு இது பண்ணிட்டு. எவ்வளோ ஸ்பாட் இருக்கு உட்காந்து அடிக்கிற மாதிரிலாம். ரைட்டு, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தால் இங்கே உட்காந்து சாப்பிடலாம். என்னடா பண்ணுறீங்க சரக்காடா காலையே? ரைட்ரா. ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தால் இங்கே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வரலாம். சூப்பராக இருக்குது. ப்ளேஸும் இருக்குது, சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஒட்டல் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. ஓன் வெஹிக்கலில் வந்துக்குவாங்க, அதான் ஈஸி உங்களுக்கு. இவரும் கேமராலாம் வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு, நல்ல விஷயந்தான். வியூவர்ஸ், அங்கே உள்ள போட்டிங்லாம் இருக்கும், ஆனால் க்ளோஸ்டில் இருக்குது பார்க்குள்ளே. வீக்கெண்டில் மட்டும் தான் ஓப்பனாக என்னன்னு தெரில. ப்ரோ தண்ணி கட்ட வரைக்கும் கேட்போமா ப்ரோ? பார்க் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா ப்ரோ? புரியல. பார்க் ஓப்பன் இல்லையா? ஓகே ஓகே. ஓப்பனில் தான் இருக்கும். உங்கள்கிட்ட போய் பார்க்கலாம். அங்கே அந்த ரிவர் இருக்குது பாருங்கள், அந்த இதுமாரி அங்கே போகலாம். சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் ரிவர்.